மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய சார்பிலே அவர்களை வாழ்த்துவதற்கு இந்த சீரிய ஏற்பாட்டை நம்முடைய அட்சய பாத்திரத்துடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் நெல்லை பாலு அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டிலே அருமை சகோதரர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில இணை செயலாளரும் நம்முடைய முன்னாள் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்களும் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையினுடைய மாநில துணை வெற்றிவேல் அவர்களும் எம்ஜிஆர் இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர் அருமை தம்பி ஏகேபி சிவசுப்ரமணியன் அவர்களும் புதிதாக பொறுப்பேற்று விளையாட்டு வீரர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற மதுரை மண்டலத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய மண்டல செயலாளர் உசிலை ராஜாங்கம் அவருடைய தலைமையிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விளையாட்டு வீரர்களை நாம் கௌரவிப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய காலத்தில் அம்மாவுடைய காலத்தில் புரட்சித் தலைவர் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்கும் முன்னணியிலே இருந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் வெற்றி பெற்றவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையும் கௌரவிக்கின்ற விழா நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்ப ஒரு 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 நிறுவனத்திலிருந்து ஒருத்தர் நீக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. பத்திரிகையிலேயோ டிவிலேயோ கம்பெனிலேயோ எந்த நிறுவனம் தான். ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்லுவாரு, எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அவரெல்லாம் இந்த கம்பெனியில் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அதை ஏத்துக்கிடுவாங்க அல்லது மேல்முறையீட்டுக்கு போவாங்க. மேல்முறையீட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கிடுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம். இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவோட இந்திய அரசியலமைப்பு. அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் இப்ப நடைமுறையில் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்களில் இரட்டை இலை சின்னத்தில் நின்றுருக்காங்க, வேட்பாளர் நின்றுருக்காங்க. இந்த சட்டமன்றத்திலையும் நாங்கள் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்தில் விரக்தியின் விளிம்பு வரல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் ஊடகங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. அது இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வருகிற தீர்ப்பை பார்த்துட்டு மக்கள் கொடுக்குற ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலான மாபெரும் வெற்றியை பெறுகிற போது அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வந்துருக்கு. அமித்ஷா இன்னமும் அதிமுக கூட்டணிக்கு கதவு திறந்துதான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க போகலைன்னா ஒருவேளை போகப்பட்டு திரும்பி வரான்றதான் கேள்வி. அதான் நேரடியாக கேட்க சுத்தி ஒன்னும் சுத்தியும் கேட்க வேணா நேரம் கேட்க வேணாம். ஏன்னா நீங்க தெளிவா பொண்ணு மாப்பிள்ள வேண்டாம்னு ஓடிட்டு இருக்கீங்க. அவரு கட்டினா உங்களை தான் கட்டுவேன்னு வந்துட்டு தலைவரே தெளிவா சொல்றேன். எங்க பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த 2 கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகி மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் இப்ப அவங்களுடைய அவங்க அழைக்கிறதுன்றது அவங்க கூட்டணியை அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க. நாங்களும் தானே அழைக்கிறோம். எங்க பொதுச் செயலாளர் எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குழு தொகுதி இப்ப நாங்க எப்படி தேர்தல் அறிக்கை குழு பேசுறோமோ அதே மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க அவசரப்பட வேண்டியதே இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்க நாமினேஷன் பண்றது போது உங்களுக்கு தெளிவான அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பார்.
அதிமுக கடையை தெரிஞ்சு வச்சிருக்கு, ஆனா ஒருத்தர் கூட போனி ஆகாம இருக்குன்னா அதே ஓபிஎஸ். அதாவது விரக்தியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். சில நேரங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம், சில நேரத்தில் மூளை கூட குழம்பி போயிடலாம். அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு. திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு பாவம் இப்போ திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாமல் நீக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல, பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அப்போ அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா? திடீர்னு என்னடா நம்ம இருந்த இடமும் போயிடுச்சு, நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியாக இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சி தான் பேசுவாங்க. அது கொஞ்சம் நம்ம பார்க்கறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும். அது பரிசோதனை பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்த தேர்தலில் எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் தினந்தோறும் இன்னைக்கு கூட இப்போ சுட சுட இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல முதலமைச்சர், அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு. என்ன போனீங்க, எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தீங்க ஸ்பெயினில், ஏன் உலக முதலீட்டு மாநாடு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் அவங்கள பங்கேற்க செய்யலாமே, நீங்கள் ஏன் போய் 8 நாளா 10 நாளா அங்கே போய் இருக்கிறீங்க? பதில் ஒன்றுமே இல்லையா? வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா முதல்வர்? எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கொடுத்த வெள்ளை அறிக்கை. அவை பொதுச் செயலாளருக்கு நிறைய பணிகள் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி, தமிழ் மொழியை காக்கிற பணி, தமிழ் இனத்தை காக்கிற பணி, இந்த மாதிரி இருக்குது. ஆக இவர் என்னன்னா குழப்பத்தை ஏற்படுறார். தொண்டர்கள்ட்ட குழப்பம், மக்கள்கிட்ட குழப்பம், எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இப்பதான் அவருடைய உண்மையான முகம்லாம் வெளியே தெரியுது. இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போலி அப்படின்னு சொல்லுது. போலித்தன்மையான அவருடைய நடவடிக்கைகள் இப்போதுதான் தோலுரித்து காட்டப்படுகிறது. அவர் பேசுறதுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை. அவர்கள் தனிமரமாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, மாணிக்கம் சொல்லவில்லை, வெற்றி சொல்லவில்லை, நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, பொதுக்குழு சொல்லியிருக்கிறது, ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லியிருக்கிறது. நீ யார் சொல்லணும்? தேர்தல் அறிக்கைக்குழு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்க விரும்புற உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. நீங்க விரும்புற, ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகுது. அதுல இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில பங்களிப்பு இருக்க போகுது. அப்ப நிச்சயமாக வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். நேரம் வரும்போது தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்ப 5 மாசத்துக்கு முன்னாடி சில பேர் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. சார் எப்போ வேணாலும் பிக்ஸ் பண்ணலாம் சார். ஆனா கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சிரும்ல. வேண்டாம் வேண்டாம்ன்றீங்க, உங்களை தான் கட்டுவேன்றாரு. சார் எங்கள் பாதையில தெளிவா இருக்கோம். நாங்க எதுக்காகன்னு சொல்லி, இது என்ன தனிநபர் எடுத்த முடிவா? இது நீங்களே சொல்லுங்க. எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பார். தலைமை கழகத்தில் மாவட்ட செயலர் கூட்டம் நடந்தது. அதுல எல்லாரும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்து கொள்றது? அண்ணாவை பத்தி பேசுறது, அம்மாவை பத்தி பேசுறது, தன்மானத்தை இழந்துட்டு யாரும் இந்த நாட்டில் அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. வேற ஒன்றும் வெளியே வந்து அண்ணா எதிராக பேசுனது, அந்த கருத்து அம்மாவை பத்தி பேசுனது, அண்ணாவை பத்தி பேசுனது, இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்ல என்னை இதை நீங்க சொன்ன உடனே என்னை வைவார் அவரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல் நின்று வெற்றி பெற்றாதானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா? என்னமோ இந்த லேகிய விற்கிற மாதிரி, ஐயா நீங்க பாருங்க ஐயா, இது செஞ்சிருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவுமே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது.
இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2 கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், அனைத்து சமுதாயம், அனைத்து இன மக்களுக்கும், அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உயிர். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம். இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல, ஆண்டவனே வந்தாலும், அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இது 2 கோடி தொண்டர்களின் சார்பாக சாமானிய தொண்டனாக 2வது தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக, புரட்சி தலைவர் மீது ஆணையாக, எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியான எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாரா இருக்கோம். நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாரா இருக்கோம். 2 கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன, உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீதான் இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுற. எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி. அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கழட்டிட்டு ஓடிடணும். நீலாம் நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்க பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டு நாங்க பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை அவன் பேசுறது பாருங்க, சகிக்க முடியலங்க. லேகி வைக்கிற மாதிரி, ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா, மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லாட்டா லேகிய தீர்ந்து போயிருங்கய்யா. இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா, நீங்க உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்க நான் சொல்றீங்க, நீங்க சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோட இருந்தா என்னை பாருங்கய்யா. இப்படி பேசுறாங்க அந்த ஆளு. இதை போடுங்க நீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. எதுக்கு துடிதாக இருக்காளாங்க? என்னங்க ஒரு அளவு வேணாமா? ஏங்க 52 வருஷம் இந்த இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா கண்ட இயக்கம், ரத்தத்தை வேர்வையா சிந்தி தன்னை அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்து, தமிழ் மொழியை வளர்த்து, தமிழ் இனத்தை வளர்த்து, எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு இவன் பாட்டுல வாய்க்கு வந்ததை பேசுறான். நீங்களும் போடுறீங்க, அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கறீங்க. எங்க பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு. அதனால அவங்க எங்களை அழைக்கிறது அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள், டெல்லியில இருக்கிற தலைவர்கள், அதனாலதான் அழைப்பு கொடுக்கறாங்க. இந்த முட்டா பயலுக்கு தான் எதுவுமே தெரியலையா? எதுவுமே தெரியாதவன் எப்படி பேசுவான்? ஆகவே இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. என்ன வேணாலும் வையட்டு, நான் தயாரா இருக்கேன். நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்கிட்ட திரும்ப கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி. முதல்ல இந்த தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன். நான் ஒண்ணுமே இல்லைங்க, பூஜ்யம். இப்ப ஒரு 50 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீங்க தலைவர் ஆகிறீங்களா? எந்த தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க? நான் சொல்றேன், நான் சாமானிய தொண்டேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கால், அம்மாவின் செல்வாக்கால், புரட்சி தலைவர் செல்வாக்கால், எடப்பாடியார் செல்வாக்கால் 3 தேர்தல் நின்றுருக்கேன், 3 தேர்தல் ரெட்டை நின்றுருக்கேன், 3 தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். சட்டமன்றத்தில் 10 ஆண்டு அமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன். நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலைட்டு இருக்கிறது நல்லது, இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது. நன்றி, வணக்கம். உங்களோட கூட்டணி தேமுதிக 14 தொகுதி கொடுத்தா அவங்களோட சேர்ந்துக்கிறோங்கிறாங்க. தலைவரே, நான் தான் சொல்றேன்ல, பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை. மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறோம் தலைவர, இதெல்லாம் மரத்தடியில பேசுறதா என்ன தலைவர்? இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க. நன்றி, வணக்கம்.